அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 17ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பெற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் பிரித்தானியா நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் பிரித்தானிய நேரப்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றி சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி 30 நிமிஷங்கள் ஒரு இனிய இசையுடன் தியானம் நடைபெறும். அதன் பின் எமது சிறப்பு பேச்சாளர் திரு பதாஞ்சலி நவேந்திரன் மாஸ்டர் அவர்கள் லண்டன் கம்பன் விழாவை பற்றி சிறப்பு பேச்சை வழங்க உள்ளார். அதன் பிறகு கேள்வி பதில் உரையாடல் நடைபெறும். இப்பொழுது தியானம் பற்றி சிறு விளக்கம். தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்ப தெய்வீக உணர்வு நிலையை நாங்கள் விழித்தளச் செய்வோம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோர்த்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது மெதுவாக கண்களை திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அனைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இத்துடன் எமது புனித தியான தலத்தை தமது அயராத உழைப்பினாலும் ஆர்வத்தினாலும் தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளரான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்யும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் இன்று இத்தியான நிகழ்ச்சிக்கு பதாதைகளையும் இசையையும் வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் இத்தலத்தின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. நான் இப்பொழுது வரும் 28ஆம் தேதி, ஆணி மாதம் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி நடைபெறும் இருக்கும் கம்பன் விழாவை பற்றி சிறு விளக்கம் கூற உள்ளேன். 28ஆம் ஆணி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையும் ஆணி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் அல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூல், ஈலிங் ரோட், வெம்ப்லி, மிடில் செக்ஸில் 2:30 மணிக்கு தொடங்க உள்ளது. அனுமதி இலவசம். லண்டன் மண்ணில் கம்பன் தரும் இன்பத் தமிழ் விழா. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பேராசான் கம்பபாரதி திரு ஜெயராஜா அவர்களின் தலைமையில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தமிழ்நாட்டில் இருந்து வருகை தரவிருக்கும் பேராசிரியர் பர்வின் சுல்தானா, திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் புதல்வன் திருச்சியைச் சேர்ந்த திரு மாது அவர்களும், பேராதனை பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் திரு பிரசாந்தன் அவர்களும் சிறப்பு பேச்ச அளிக்க உள்ளார்கள். அனைவரையும் அன்புடன் வந்து கன்று கழிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இனி வரும் தலைமுறை தமிழை மறவாமல் என்ற நம்பிக்கையோடும் கனவோடையும் இந்த விமர்சையாக இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளார்கள். அனைவரும் வந்து பயன்பெறுக. நன்றி. இப்பொழுது திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டரிடம் சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்த தளத்தை கையளிக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்திய அருமையான ஒரு தியான நிகழ்வுக்கு பிறகு ஒரு அருமையான பேச்சு நடைபெற இருக்கிறது. நாங்கள் இன்று எங்களுடைய 1495வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை நான் பெருமையுடன் சொல்லுகின்றேன். இன்று பேச வந்திருப்பவர் பதஞ்சலி நவீந்திரன் ஐயா அவர்கள். இவர்தான் முதலாக அந்த கம்பன் விழாவை லண்டனில் தொடங்கினவர். மிகவும் அருமையாக சிறப்பாக செய்து வருகிறார். போன முறை நான் போயிருந்தேன், மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதே போல இந்த முறை இன்னும் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அமைப்பாளர் பதஞ்சலி நவீந்திரனை இப்பொழுது பேசுவதற்கு அழைக்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். குரல் கேட்கல, வடிவ இன்க்ரீஸ் பண்ணுங்க, வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கிட்ட எழுத்து போட்டு கேட்டா சில நேரத்துல செட்டிங்ல பிள்ளையா இருக்கலாம், பாருங்க. நான் கதைக்கிறது கேக்குதோ? இப்ப கேக்குதா? பேசலாம். அப்ப நான் என்ன சொல்றது, இந்த மைக்கு கிட்ட ஸ்கிரீனுக்கு கிட்ட கொஞ்சம் மூவ் பண்ணணும் போல இருக்கு. உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். என்னை இந்த நிகழ்வுக்கு வந்து சில வார்த்தைகள் உங்களோட பகிரும்படி கூறிய அண்ணன் ஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் அவருடைய பாரியார் அருந்ததி அக்கா அவர்களுக்கும், என்னை இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் பங்கு பெற்ற வேண்டும் என்று இதை ஒழுங்குபடுத்தி தந்த எனது அன்புக்குரிய டாக்டர் நவரட்னம் அவர்களுக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கடந்த வருடம் கம்பன் விழாவை இங்கே நடத்துவதற்கு
முயற்சிகள் எடுத்து பெருவிழாவாக செய்திருந்தோம். எதிர்பார்த்ததுக்கு மேலாக மக்கள் திரண்டு வந்தது மட்டுமல்லாமல் பண உதவியும் நிறைய செய்திருந்தார்கள். நான் அதுக்கு இந்த வருடமும் அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. நான் அதை பற்றிய விவரங்களுக்கு உள்ளே போக முதல் நான் இந்த தளத்திலே முன்பு ஒரு வருடங்களுக்கு முன்பதாக கலந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. அதுக்கு போக முதல் இந்த ஸ்ரீயண்ணா அருந்ததி அக்கா அவர்களுடைய இந்த தொடர் முயற்சி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 1400 அல்லது 1500 நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு நாளுக்கு 3. இது ஒரு மிக மிக மகத்தான ஒரு சாதனை. என்னென்று சொல்வது, மக்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கும் கூட இங்கே 67 பேர் இதில் இருக்கிறோம். ஒருங்கிணைத்து 3 நேரம் ஒரு நாளிலே மக்களை திரட்டி ஒரு மன அமைதிக்காக மக்களை திரட்டுறது என்பது ஒரு பெரிய சாதனை. எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் தம்பதிகள் இருவருக்கும். இந்த சென்ற வருடம் நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அறவாழ்வு என்ற ஒரு தலையங்கத்திலே உங்களோட சில கருத்துக்களை பரிமாறி இருந்தேன். இதில் எத்தனை பேர் போன முறை வந்திருந்த ஆக்கள் இந்த முறை நிற்கிறீங்க? எனக்கு ஒரு இண்டிகேஷன் என்ன பாருங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறோம். போன முறை வந்தாக்கள் இந்த முறையும். போன முறை நீங்க இன்னொரு தளத்துல பேசுனதா இருக்கு, இந்த தளத்துல வரையில்லையான்னு நினைக்கிறேன். இல்ல நான் இங்க வந்து அறவாழ்வு தலைப்பில பேசியிருந்தேன். அறவாழ்வு என்ற தலையங்கத்துல பேசினா சரி. அந்த தகவல் இதுல கன பேர் நான் நினைக்கிறேன் இருப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் நல்லது. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கம்பன் விழாவுக்கு போக முதலாவதாக சில கருத்துக்களை என்னில் மனத்துல பட்ட சில கருத்துக்களை அல்லது ஒரு கருத்தை நான் உங்களோட பகிர விரும்புகிறேன். இந்த முறை நானாக எடுத்துக்கொண்ட தலையங்கம் இயற்கை வாழ்வு. இயற்கையோடு எப்படி நாங்கள் ஒத்திசைந்து சிங்க்ரனைஸ் பண்ணி வாழ்வது. அநேகமான ஆக்கள் இயற்கையோடு வாழ்வது என்று நினைத்தால் ஏதோ என்னன்னு சொல்றது, இயற்கையான உணவு, ஆர்கானிக் ஃபுட், இயற்கையோட இந்த ஐம்பூதங்களோட நீரோட நெருப்போட காத்துல நடக்கிறது, காத்தோட சுவாசிக்கிறது, நல்ல காத்து, இதுகளாகத்தான் எங்களுக்கு அதிகமான நாட்களுக்கு எனக்கும் அப்படித்தான் கனகாலம் இருந்தது. என்னன்னு சொல்றது, அதோட இயைந்து போதல் இயற்கையோட நாங்கள் வாழுகிறோம் என்று. அது ஒரு பக்கத்துல உண்மையும் தான். அதை முழுமையாக மறுக்க மாட்டேன். ஆனா அதுக்கு மேலால பல விடயங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும். இயற்கையோட வாழ்வதென்றால் என்ன? நான் என்னிலிருந்து தொடங்குறேன். நான் இந்த உலகத்துல எனக்கு இப்ப 60 வயதுக்கு மேலே ஆகிறது, 65 வயதுக்கு மேலே ஆகிறது. நான் விரும்பி இந்த உலகத்துக்கு நான் வந்த நான் இல்லை. நான் ஒரு ஆணாக பிறக்க போறேன்னும் எனக்கு தெரியாது. எனது அம்மா அப்பா அவர்களுடைய என்னென்று சொல்வது உடல் உறவால் வந்து உதித்தேன். அவர்களுக்கும் தெரியாது நான் பிறக்க போறேன். அப்ப இது இயற்கையின்றி ஒரு படைப்பு. அப்ப நான் பிறந்த என்னன்னு சொல்றது, ஆரோக்கியமாக பிறக்கிறேன், ஆணாக பிறக்கிறேன், வளர்கிறேன். குழந்தை பருவம், வாலிப பருவம், இடை மனித பருவம், மனிதன், வயதிவன், கணவன், அண்ணா, தம்பி, எத்தனையோ பதவிகளுக்கு இடையில நான் நிமிர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னா, இதை உண்டு நான் திரும்ப யோசிக்கல எனக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால், இதுல என்னால ஆகக்கூடிய காரியங்கள் பல இல்லை. உணவு அருந்துவது நான், குளிக்கிறது நான். ஆனால் அந்த உணவு செரிமானம் அடைந்து அதுல ரத்தங்களோட சேர்ந்து எங்களோட உடம்புக்கு தேவையான சக்திகளை எடுத்துக்கொண்டு மீதத்தை மலமாக கழித்து, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஒருதருக்குமே தெரியாது. ஒருதருடைய கொண்ட்ரோலிலும் அது இல்லை. அப்ப இயற்கை எங்களை ஏதோ ஒரு வகையில பாதுகாக்குது. இயற்கை ஏதோ ஒரு வழியில எங்களை நாங்கள் பிறந்த எல்லோரும் மறக்க வேண்டும், ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு முடிவை கொண்டு வருகிறது. அப்ப நாங்கள் என்னென்னு சொல்வது, இயற்கையோடு நாங்கள் வாழ்வதாக இருந்தால் இதனுடைய அடிப்படை கேள்வியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும். இயற்கை செய்வது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். எனக்கு நடக்கின்ற இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்வது ஆகிறது. அப்ப என்னன்னு சொல்றது, நாங்கள் என்னன்னு சொல்றது, எங்களோட உடம்பு எடுத்துக்கொள்வோம். நீங்க டாக்டர் நவரத்னம் ஐயா இருக்கிறார்கள்.
எனக்கு மெடிசினை பற்றி கணக்கு தெரியாது. சும்மா என்ன சொல்றது, இப்போதானே எல்லா தகவல்களும் வலைத்தளங்களில் அவைலபிளாக இருக்குது. அது சும்மா அன்றைக்கு தேடி பார்த்தேன். ஒரு உடம்பு கிட்டத்தட்ட ஒரு மீள் உடம்பாக 7 அல்லது 10 வருடங்களுக்கு இடையில இந்த உடம்பு மீண்டும் ஒரு புது உடம்பை எடுக்குது. அதுக்குரிய சாஃப்ட்வேர் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. ஸ்கின் ஒரு 4 கிழமைக்கு இடையில ஸ்கின் புதுமை அடையுது. இன்டெஸ்டின் லைனின் ஒரு 2 இருந்து 5 நாளைக்கு இடையில அந்த குடல் பாகங்கள் புதுமை பெறுகின்றன. ரெட் பிளட் செல்ஸ் ஒரு 120 அல்லது ஒரு 4 மாசங்களுக்கு இடையில் அது முழுமையாக புதுமை அடையுது. லிவர் 6 இருந்து 12 மாசம். லங்ஸ் 2 இருந்து 3 கிழமை என்று தகவல் சொல்லுது. இதை நான் படிக்கல. அப்ப எங்களை புதுப்பிக்கின்ற சாஃப்ட்வேர் எங்களோட உடம்புல இருக்கு. இது எனக்கு அப்பாற்பட்டது. எனக்கு மீசை வளருகிறது, நான் ஷேவ் எடுக்கிறேன், எனக்கு மூக்கால சளி வருகிறது, உள்ளுக்குள்ள டஸ்ட் போகாமல் தடுக்க, கண்ணை மூடுறேன், நான் டஸ்ட் போகாமல் தடுக்க, எல்லா அமைப்புகளும் உங்கள்கிட்ட இயற்கை தந்திருக்குது. அப்ப நான் இயற்கையை நம்பினா என்ன? நான் இதுக்கண்டு போய் கடவுளை எனக்கு இது தாண்டு கேட்கத்தான் வேணுமா? இதுக்குத்தான் நான் உங்களை என்ன சொல்றது வழி நடத்தி கொண்டு போறேன். படைத்த இறைவன் படியளப்பானாக இருந்தால் நான் இயற்கைக்கு நன்றியாக இருக்கிறது மட்டும் எனக்கு காணுந்தானே. நாங்கள் கொண்டு வந்தது ஒன்றும் கொண்டு வரவில்லை, கிடைத்தது அனைத்தும் போனஸ். நான் இன்று வரைக்கும் மூச்செடுக்கிறது போனஸ். அப்ப இயற்கைக்கு நன்றியாக இருந்து கொண்டு அந்த இயற்கையோட சேர்ந்து இயற்கை எது செய்தால் சூறாவளி வந்தாலும் அது இயற்கையினுடைய நடவடிக்கை, எனக்கு கையில்லாமல் போனாலும் அது இயற்கையினுடைய ஒரு அங்கம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அது இயற்கையினுடைய அங்கம் தான். அது இப்ப மகிழ்ச்சி என்றது இப்ப நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஒரு பழைய பாட்டு இருக்குது, என்ன சீர்காழி கோவிந்தரா என்ற பாட்டு, இன்பம் அங்கே இன்பம் அங்கே என்ற ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். கனிரசமா மது வேறிந்தி கழிப்பதல்ல இன்பம். அப்படி போகுது அந்த பாட்டு. அப்ப இன்பம் என்றது நாங்கள் நினைக்கிறது தேடி தேடி நாங்கள் போறோம். எங்களுடைய அனைத்து தேடல்களும் மெட்டீரியல் லைஃபுக்குள்ள தான் நிக்குது. என் பிள்ளை நல்லா வர வேணும், எனது உடம்பு நல்லா இருக்க வேணும், நான் நல்லா இருக்க வேணும், ஈவன் என்னை சார்ந்தவர்கள் நல்லாக இருக்க வேணும். நினைக்கிறது நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரையில. ஆனா இயற்கையை படைப்பை நம்புபவர்கள் இதை கடக்க வேணும். இயற்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேணும். நாங்கள் இயற்கை முழுமையாக ஏற்றுக்கொண்டா எனது இறப்பு கூட, எனது உறவினர்கள், எனது பிள்ளைகள், எனது சகோதரங்கள் எல்லாருடைய இறப்பும் என் கொண்டோலில் கிடையாது. அவர்கள் இறந்தால் அப்ப நீங்கள் என்ன கேட்பீங்கள்? இவ்வளவு தத்துவம் கதைக்கிறேன், நீங்க அழமாட்டியோண்டு. அழுவேன். அழுதால் எனக்கு அந்த கன்ஷியஸ் இருக்குது. நான் அழுகிறேன், நான் ஒரு இழப்பை தாங்கி இருக்கிறேன், ஆனபடியே அழுகிறேன். ஆனா அதையே என்னென்று சொல்றது மன உளைச்சலுக்கு கொண்டு போகக்கூடாது. இது அதாவது இயற்கை ஒரு சேட்டை. எனக்கு கை போயிட்டுது, எனக்கு பேர் சம்பாதம் வந்துட்டுது, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டுது, இதெல்லாம் இயற்கை விளையாட்டு. என்ன எனக்கு மிகவும் சம்பந்தம் இல்லாதது. அப்ப நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி இன்பம் தானாக வரும். எனக்கு எவ்வளவு நேரம் சரியான நான் பேச வேணும்? 30 நிமிடங்கள் பேசலாம். நன்றி. 8:30 எனக்கு 9 மணி வரைக்கும் எனக்கு இன்னும். அப்போ ஓகே, நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி போட்டு போறேன். நான் இந்த வாழ்க்கையில நடந்த கதை. எனக்கு நாய் என்று சொன்னால் நல்ல விருப்பம். ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஒரு லெபரடோர் டாக் வச்சிருந்தேன் நான். சரியான மென்மையான டாக், வெரி 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 டெலிகேட் டாக். குலைக்க மாட்டுது. என்னென்னு சொல்றது, உணவு என்று சொன்னால் லெபரடோர் டாக் வச்சிருக்காங்களுக்கு தெரியும், உணவில் பைத்தியம். அது அந்த அந்த இன நாய்களுக்கு நல்லா சாப்பிடும்னு சொன்னா என்ன, மீசையில வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டா பரவாயில்லை, கியூக்கம்பர்ல இருந்து கேரட்ல இருந்து எல்லாம் சாப்பிடும். இப்ப மீசையில நம்பி ஒன்றும் வைக்கல. மரக்கறி கூட சமைக்காத மரக்கறி வச்சாலும் சாப்பிட்டுடும். மற்றது தண்டோட படுத்திருக்கும், யார் வந்தாலும் குளியாது, எல்லாரோடையும் விளையாடும். வெளியில கொண்டு போனால் என்ன கண்டுட்டு மிச்சம் எல்லாரோடையும் அது விளையாட விரும்பும். நான் நின்றாலும் என்னை கடந்து போய் மற்றாக்களோட விளையாட வேணும். அப்ப நான் ஒரு நாள் இந்த நாயோட கதைச்சேன், நீ என்ன நாய் தானா? நாய்க்கு எந்த குணமும் முன்னிட்ட இல்லை. சமைச்ச உணவை தான் சாப்பிடுன்னா நீ எல்லா பச்சைக்கறிகளையும் சாப்பிடுற. எனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு பார்த்தா அது பாதுகாப்பும் நீ இல்லை. என்னன்னு சொல்றது, எனக்கு லோயலா இருப்பேன்னு சொன்னா அதுவும் முன்னிட்ட கிடையாது. நீ என்ன நாய் தானா? ஒரு என்னன்னு சொல்றது, லெபரடோ ஒரு நாயினுடைய வாழ்வு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் வாழக்கூடிய நாய் 6 வருஷத்துல செத்து போச்சு. அதுவும் என்னன்னு சொல்றது, நல்ல ஹெல்த்தியா இருந்து போக்குக்கு போட்டு வந்து வடிவா சாப்பிட்டு விழுந்து செத்து போச்சு. ஹார்ட் அட்டாக் இருக்கலாம்.
அப்ப நான் ஒரு 6 மாசம் என்னன்னு சொல்றது அந்த நாய் போன கவலையில இருந்து எனக்கு நாய் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். இன்னொரு நாயை வேண்டினேன். இந்த முறை வேண்டது ஹங்கேரியன் விஸ்லாண்டு ஒரு ஓடு என்னன்னு சொல்றது ஹண்டிங் டாக், ஒர்க்கிங் டாக்னு சொல்லுவீங்கன்னா அது இங்க நின்று இந்த விதியை பாருங்க, இங்க நின்று இந்த வேல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அந்த டாக்கை வேண்டி கொண்டு வந்தேன். அதை வேண்டி கொண்டு வந்தால் அது ஒரு 6 மாச குட்டி, சரியான மெல்லிசு, சாப்பிட மாட்டுது, சாப்பிட்டா சத்தி எடுக்குது, சாப்பிட மாட்டேது. அப்ப இது டாக்டர்கிட்ட கொண்டு என்னன்னு சொல்லுது, இந்த வெட்டினரிகிட்ட கொண்டு போனா 1 வருஷம் எடுத்துச்சுது. அது என்ன நோயன்னு கண்டுபிடிக்க, நோயை கண்டுபிடிச்சாச்சு. அது அந்த என்லார்ஜ் த்ரோட், அவருக்கு வேல்வ் இல்லை தொண்டையில, சாப்பிட்றது முழுக்க வெளியில வந்துடும். இந்த 1 வருஷ காலத்துல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இடையிலே அந்த நாயின் நானும் மிக நெருக்கமா பழகிட்டான். என்னை விட்டு ஒரு சொட்டு மசையாது. அப்ப நான் என்ன சொன்னான், முதல் நாய்க்கு என்ன சொன்னேன், நான் எல்லா சாப்பாடும் சாப்பிடுது, குலைக்குது இல்லை, என்னோட அவர் எனக்கு லோயல் இல்லை, ஓன லோயல்ட்டி அவர்கிட்ட இல்லை. இது அனைத்துக்கும் ஒப்போசிட்டா இந்த நாய் வந்திருக்கு. சாப்பாடு சாப்பிட்டாலும் சத்தி எடுக்கும். முதலாவது சொன்னா எல்லாத்தையும் சாப்பிடுது, இந்த மாதிரி ஆப்போசிட். குலைக்காதுன்னு சொன்னான் மற்றேன்னா, இது எங்களோட வீட்டுக்கு முன்னால் எறும்பு போனாலும் குலைக்கும். அடுத்த சொன்னான் என்ன, எனக்கு லோயல் இல்லை, என்ன டாய்லெட்டுக்கு போடாது. அப்ப இதை ஆழமா நான் யோசிக்கல. எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா, நான் சொன்ன செய்தி இயற்கைக்கு கேட்டிருக்கு. நீ என்னை அவமானம் பண்ணியிருக்கிற, நான் படைச்ச படைப்பை நீ கேள்வி கேட்டிருக்கிற, இதுக்கு ஒப்போசிட்டா நான் செய்கிறேன். உண்டை நாங்கள் இதுல இருந்து எல்லாரும், நான் உட்பட எல்லாரும் தெரிய வேணும், இயற்கைக்கு கேட்கறத கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. ஏனென்றா எங்களுக்கும் இயற்கைக்கு முடியல தொடர்பு உண்டு. நாங்கள்லாம் இயற்கை தான் நான் சரியான தொடர்பில் இருப்பேனா இருந்தா இயற்கைக்கு என் தொடர்புகளை சொல்லலாம். அது சொல்லிக்கல ரொம்ப கவனமா இருங்கோ. என்ன கேட்கறேன்டே எனக்கு தெரியாமல் கேட்டு போடுவேன், அப்புறம் அதையே கவலைப்படுவேன், என்னடா கேட்டுன்னு வந்துடும் என்ன. ஆனபடியால் என்னன்னு சொல்றது, இயற்கையை முழுமையா நம்புங்கோ, இயற்கையை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இதை என்னன்னு சொல்றதுங்கிற சமயவாதிகள் என்னன்னு சொல்றவ சரணாகதி தத்துவம் என்று சொல்லிடலாம். அதாவது முழுமையாக இயற்கையை இறைவனிட்டு என்ன முழுமையாக கொடுக்கிறது இலகுவில்லை, ஆனா முடியும். இப்ப நான் என்னன்னு சொல்றது, கம்பன் விழாவுக்கு வெறுறதுக்கு ஒரு படி சொல்லிட்டேன், 2வது படியை சொல்லிட்டு கம்பன் விழாவுக்கு வாரேன். 2வது படி என்னன்னு சொன்னால் ராமன், கம்பன் என்று சொன்னால் ராமனுடைய கதை. இது ஒரு இதிகாசம். ஒரு கேள்வி ஒன்று நான் உங்களை கேட்க ஆசைப்படுறேன். எங்கள்கிட்ட என்னன்னு சொல்றது, எங்களோட சமயத்தின்படி 9 அவதாரங்கள் இருக்குன்னு நாங்கள் எங்களோட புராணங்கள் சொல்லுது. அப்ப இந்த 9 அவதாரத்துல ராமனும் ஒரு அவதாரம். அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன சொல்றது, பொய்யை அழித்து அறத்தை நிலைநாட்டுதல். இதுதான் என்னன்னு சொல்றது எல்லா அவதாரங்களுடைய நோக்கம். அந்த அவதார நோக்கங்கள் கூடாக ஒரு இன்னும் ஒன்று இருக்குது, கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இறைவன் நேரடியாக எங்களுக்கு வரமாட்டார், எங்களுடைய வடிவம் ஒன்றாக வந்து எங்களை அருள் பாலிக்கிறது. அப்ப எங்களுடைய உருவம் எடுத்து எங்களை அருள் பாலிக்க வரைக்குள்ள என்னன்னு சொல்றது, அந்த குரு வடிவம் எடுக்கிற அந்த அவதாரங்கள் அது யாராக இருந்தான்னா, ஏதோ ஒரு வகையில சில பேருக்கு, சில உயிரினங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, என்ன யானை முக்தி அடைந்தது, சிலந்தி முக்தி அடைந்தது, முதலை முக்தி அடைந்தது, இப்படி எல்லாம் எங்கள்கிட்ட கதை இருக்குது. ஒரு என்னன்னு சொல்றது, ஞான உபதேசம் பண்ணி ஞான தீட்சி அளித்து சில உயிர்களை, மனித உயிர்களை அவர்கள் ஞான நிலைக்கு கொண்டு போறது ஒவ்வொரு அவதாரத்தினுடைய நோக்கம். இந்த ராமனுடைய கதையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிய ராமன் யாருக்கும் ஞானம் கொடுத்ததில்லை, அனுமன் உட்பட. அனுமன் ஒரு பக்தனே தவிர அனுமனுக்கு ஞானம் கொடுக்க இல்லை ராமன். அப்ப ராமன் ஒரு ஞானத்தை அளிக்காத ஒரு ராமனை எப்படி நாங்கள் அவதார புருஷனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்? கேள்வி வருது நினைக்கிறேன். உங்களுக்கு நான் கதைக்க உங்களுக்கு போய்கொண்டிருக்கேன். ராமன் கதையை சும்மா ஒரு 2 நிமிஷத்துல சுருக்கமா நான் சொல்றேன். இப்ப எனக்கு 10 நிமிஷம் இருக்கு. எனக்கு ராமன் கதையை சுருக்கமா சொல்ல போனீங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த ராமன் கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கில சொல்லு டிசாஸ்டர் தான் ராமனுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கே இல்லை, எந்த விதத்திலுமே ஒரு செழுமை இல்லாத ஒரு வாழ்வு, துன்பகரமான ஒரு வாழ்வு ராமனுடைய வாழ்க்கை. அப்படி இருந்தும் அவனை நாங்கள் அவதார புருஷராக கொள்றோம். அவன் இதுக்கு ஞானமும் கொடுக்க இல்லை, வாழ்க்கையும் சஃபரிங், டிசாஸ்டர்ஸ் வாழ்வு வாழ்ந்த ஒருவன் தான் ராமன். எடுத்து பாருங்க, சின்ன வயதுல என்னன்னு சொல்றது, விளையாடி தெரிகிறான், அம்பு வில்லு படிக்கிறான், வேதங்களை படிக்கிறான், என்னன்னு சொல்றது வசிட்டர்கிட்ட படிக்கிறான். பிறகு என்னன்னு சொல்றது
கூனியோட விளையாடைக்குள்ள மண்ணூர் நொண்டி அடிக்கிறான். பிறகு விசுவாமித்திரரை கூட்டிக் கொண்டு காட்டுக்கு போறான். தாடகை அதை நடக்குது. பிறகு அதால போய் என்னென்று சொல்றது, சீதையை காண்றான். இளம் வயதுல சீதையை திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடித்து வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருக்கேக்குள்ள அப்பா தன்னுடைய கன்னத்துல நிறைய கண்டுட்டு தான் வயது போட்டது பிள்ளைக்கு கொடுக்கணும் என்று விரும்புறார். பிள்ளையை வசிட்டரை கேட்டு கேட்கிறார், கொடுக்கட்டோண்டு ஓம் குடுகண்டு சொல்றார். ராமனை கூப்பிட்டு கேட்கிறான். விடியப்புறம் இதெல்லாம் நடக்குது. ஒரு பொழுதும் அடுத்த நாள் காலமைக்கு இடையில நடக்கிற நிகழ்வு. நீ தயாரா எனது ராட்சியத்தை எடுக்கன்னு அப்பா நீ சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான் ராமன். சரி, நீ தயார் நிலைக்கு வா, இன்றைக்கு உனக்கு காலமேலேயே நாங்கள் பட்டாபிஷேகம் பண்ண போறோம் என்றோம். இந்த செய்தி கூனிக்கு போகுது. கூனி கைகையை என்னன்னு சொல்லுது, வைண்ட் அப் பண்றாள். கைகைய புருஷன் வரைகளை வரம் கேட்கிறாள். ராமன் அந்த கணத்தை என்னன்னு சொல்லுது வரத்தை தசரதன் கொடுக்கிறான். ராமன் மயங்கி தசரதன் மயங்கி விழுகிறான். ராமன் வருகிறான். கைகைக்கு கூப்பிடுறாள் ராமனை வர சொல்லி, உன்னை அப்பா காட்டுக்கு போன்னு சொல்றாள். அந்த ஒரு இரவிலேயே அரசனாகி ஒரு இரவிலேயே அரசர் இழந்து காட்டுக்கு போறார். மனைவி இளம் மனைவி, அதுவும் அரசகுமாரி. காலையில என்னன்னு சொல்றது, சப்பாத்திலாம் நடக்க மாட்டாள், செருப்பிலாம் நடக்க மாட்டாள். காட்டுக்குள்ள போறாள். முள்ளு அந்த இந்த என்னன்னு சொல்றது குகனை சந்திக்கிறாள். பிறகு அங்கால என்னன்னு சொல்றது அந்த என்னன்னு சொல்றது அவைகளுக்கு குடிசையில வாழையினம். குடிசையில வாழைகள்ல என்னன்னு சொல்றது சூர்பனக வாராள். இடையில ராமன்ல காதல் கொள்ளுறாள். ராமன்ல தான் அவளுக்கு பிரச்சனை தொடங்குது. ராமன்ல காதல் கொள்ளுறாள். அவனை தொட முயற்சிக்கிறாள். ராமனும் லட்சுமணனும் சேர்ந்து மூக்கி எறிஞ்சு கலக்கினான். அவள் அன்னைட்ட போறாள். அண்ணே என்னை வெட்டி போட்டாங்க, மனுஷ குஞ்சுகள் என்ன வெட்டி போட்டது. ராவணன் கேட்கிறான், ஏன் வெட்டினவ உன்னையாண்டு. அவள் சொல்றாள், அங்கே ஒரு அழகான பெண்ணை கண்டேன், அவளை உனக்கு இது உண்மை, பொய்யல்ல, உண்மை அல்ல, இது பொய் அவள் சொல்றது. நான் அவளை உனக்காக எடுத்து வர விரும்பினேன், அவங்க வெட்டி போட்டாங்க. ராவணனுக்கு காமம் காதல் தோன்றுகிறது. சீதையை போய் பஞ்சவர்ண பதியில அள்ளி கொண்டு வரான். பிறகு போர் நடக்குது. போரில ராமன் மிக நீண்ட காலம் எடுக்குது சீதையை கண்டுபிடிக்க. அனுமன் உதவியோட சீதையை கண்டுபிடிக்கணும். போர் தொடங்குது. ராவணனை கொள்கிறான். பிறகு மீட்டு வர்றான் சீதையை. தான் விரும்பி மீட்ட பெண்ணை ஐமிச்சப்பட்டு நெருப்புக்குள்ள போன்னு சொல்லுறான். நெருப்புக்குள்ள போய் அவள் வெளியில வர்றாள். பிறகு தங்களோட ஊருக்கு திரும்பி போயினோம். ராமனுக்கும் சீதைக்கும் இடையில 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகள் பிறகு காட்டுக்கு போயினோம். சீதையோட சேர்ந்து காட்டுக்கு போயினோம். பிறகு லவணம் குசனன் ராமனோட சண்டை பிடிக்கிற ஒரு நிலை வருகிறது. தன்னுடைய மகன்களை தானே கொல்ல வேண்டிய ஒரு கட்டம் மாதிரி ஒரு நிலை வருகிறது. இவ்வளவு நான் சொல்லிட்டேன். மிக மிக என்னன்னு சொல்றது ஃபாஸ்டா இவ்வளத்தையும் சொன்னான். இதுல எங்கேயாவது ராமனுக்கு என்னன்னு சொல்றது மகிழ்ச்சி இருந்திருக்கா? எனக்கு தெரிய இல்லை. அப்ப நாங்கள் ராமனுடைய வாழ்க்கையை இப்ப எனக்கு அவன் உதாரண புருஷன் என்ன மொடல்ன்னு சொல்றது. ராமனுடைய வாழ்க்கையை நாங்கள் யாராவது மொடலா நான் வாழ விரும்புவேனா? நீங்கள் வாழ விரும்புவீங்களா? உங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி ராமனாக வாழன்னு சொல்லுவீங்களா? இல்லை, சொல்ல மாட்டீங்க. அப்ப இதுல அப்ப நான் ஏன் ராமனை நாங்கள் கொண்டாட வேணும்? ஒரே ஒரு உங்களுக்கு என்னன்னு சொல்றது, அதுல அண்டர்லைன் செய்தி ஒன்றை நான் மிக ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். நான் முதலே சொன்ன அந்த சரணாகதி தத்துவத்தை ராமன் வாழ்ந்து காட்டினான். தொடக்கத்தில இருந்து முடியும் வரைக்கும் அவன் விடயங்களில் எந்த விடயத்திலும் முழுமையாக தன்னை இன்வால்வ் பண்ணி அதுல துன்பப்படவில்லை. அது என்னன்னு சொல்றது, சூர்பனகையை அறிஞ்சி அனுப்பிக்கல சரி, அல்லது காட்டுக்கு என்னன்னு சொல்றது அவன் முடிசூட போறான் என்று வரைக்கல அதீதமான சந்தோஷப்படையில, முடிய துறக்க வேண்டி வரைக்கல கவலைப்படையில. என்னன்னு சொல்றது, ராவணன் யோசிச்சு பாருங்க. ஒரு பரம எதிரி, என் பெண் ஜாதியை கொண்டு போனவன், என் மனைவியை கொண்டு போனவன். போரிலே என்ன முதல் நாள் போரில ராவணன் வேற ஆக்களை அனுப்பலை, தானே வாரான். ஏன்னு சொன்னால் அவ்வளவு நம்பிக்கை தான் வெல்வன். ராமனுடைய அம்புக்கு கிட்ட நிக்காமல் வெறுங்கையா நிற்கிறார். இன்று போய் நாளை வா என்று சொல்லுகிறான் ராமன். யோசிச்சு பாருங்க பாப்பா, யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பேலன்ஸ் இல்லாத லைஃப் அவன் வாழ்ந்திருந்தான் என்று அது சொல்லியிருப்பான். நானா இருந்திருந்தால் ஒரு போடியில போட்டு தள்ளி இருப்பேன் ராவணனை. போட இல்லை, ராமன் போட இல்லை. அப்ப நாங்கள் என்ன இது நான் முன்னுக்கு சொன்ன அந்த முதல் படி ஒன்றில சொன்ன சரணாகதி தத்துவத்தை முழுமையாக வாழ்ந்து வானில இருந்து கீழே இறங்கி வந்து மனித வாழ்வு வாழ்ந்து ஒட்டாமல் மனித வாழ்வை அவன் அரச வாழ்க்கையைத்தான் வாழுறான். ஆனாலும் அதில் ஒரு தவ வாழ்க்கையை எங்களுக்கு எல்லாம் வாழ்ந்து காட்டி சென்ற ராமன். ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நான் முதலே சொன்ன மாதிரி இன்பம் அங்கே என்று தேடினால் சரணாகதி ஒன்று மட்டும்தான் எனக்கு இன்பம்.
என் கால் போது எனக்கு புற்றுநோய் வந்து விட்டதுன்னு சொன்னா பிறகும் கூட நான் அசையாமல் நான் வாழுற ஒரு வாழ்க்கை இருக்குத்தானே. அதை விட சிறப்பான வாழ்க்கை எங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் தான், எல்லாமே சந்தோஷம்தான். சரணாகதியாக நாங்கள் வாழுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம், இறைவனிடம் அனைத்தையும் நாங்கள் கொடுப்போம். இறைவனிடம் நாங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது, கேட்க வேண்டாம். எங்களுடைய மகிழ்ச்சியை, நன்றியை மட்டும் அவனுக்கு செலுத்துவோம். தேங்காய் உடைக்கிறதாலேயோ காவடி எடுக்கிறதாலேயோ அது ஒரு சடங்கா இருக்குமே தவிர அது ஒரு இறைவனை மகிழ்ச்சி அடைய வைக்காது. பிற உயிர்களை நேசிப்பது மட்டுமே. வள்ளலார் சொல்லுகிற மாதிரி என்னன்னு சொல்றது, பிற உயிர் வாடும் பொழுது நானும் வாடினேன் என்று சொல்லுகிற நிலைக்கு எங்களை உயர்த்துவோம். அப்பதான் இறைவன் எங்களுக்குள்ள வருவான். இத்தோட நான் என்னென்று சொல்றது, எனது அந்த செய்தி சொல்ல வந்த செய்தியை சொல்லி முடித்து விட்டு என்னன்னு சொல்றது, கம்பன் விழாவை பற்றி சில செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வேணும். போன வருஷம் நாங்கள் கம்பன் விழா செய்ய தொடங்கியதுல மிக பயந்து ஒரு 200 பேர் வெறுமோண்டு தெரியாமல் ஒரு சின்ன ஹோலை புக் பண்ணினாங்க. ஏனென்றால் பெரிய ஹோலை புக் பண்ணி 200 பேர் வந்தால் அந்த ஹோல் அழகு இருக்காது, பெரிய ஆக்களை கூப்பிடுறேன் நான் சொல்லி போட்டு அங்கே அல்பர்டன் ஹோலில் 220 பேர் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு மண்டபத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றது, 6 மணித்தியால நிகழ்ச்சியில தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் கிட்டத்தட்ட 650 பேருக்கு மேலான ஆட்கள் வந்திருந்தவன். அந்த 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 வாரம்தான் இங்கிலாந்து ஃபுட்பால் மேட்ச் நடந்தது, அந்த வாரம்தான் விம்பிள்டன் ஃபைனல் நடந்தது. இதையும் தாண்டி மக்கள் வந்திருக்கிறார்கள். ராமனால ஈர்க்கப்பட்டவர்கள் அல்லது என்னன்னு சொல்றது தமிழால் ஈர்க்கப்பட்டவர்கள். அந்த நினைவை எண்ணி நாங்கள் மீண்டும் சிறப்பாக செய்ய இருக்கிறோம். இந்த முறையும் திரு கம்பபாரதி அவர்களும் அவருடைய வளர்த்தெடுத்த பேராசிரியர் பிரசாந்தன், கம்பபாரதியோடு தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாசுதேவன் மூவரும் இலங்கையிலிருந்து வருகிறார்கள். இந்தியாவிலிருந்து பர்வீன் சுல்தானா, என்னன்னு சொல்றது, சமயங்களை கடந்து தமிழையும் பேச ஒரு முஸ்லிம் பெண்ணால் பேச முடியும் என்று இன்று வரைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் பர்வீன் சுல்தானா அவர்கள் வாரார்கள். அதை கடந்து கம்பபாரதியினுடைய குரு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் மாது வருகிறார்கள். ஆகவே எல்லோரும் நீங்கள் வர வேண்டும். வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு 6 மணித்தியால நிகழ்ச்சி சரியா 2:30 என்று சொன்னா 2:30க்கு மற்ற நிகழ்ச்சிக்கு போற மாதிரி வந்துடாதேங்க, உங்களுக்கு இடமில்லாமல் போயிடும். நாங்கள் போன முறையான அனுபவத்தை கொண்டு இந்த முறை அந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹோல், அதே ஒரே நேரத்திலே 600 பேர் கொள்ளக்கூடிய பெரிய மண்டபத்தை நாங்கள் தயார் பண்ணி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அங்கே எல்லோரும் வர வேண்டும். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 3 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முழுமையாக இலவசமாக செய்கிறோம். அதுதான் கம்பன் கழகத்தினுடைய மரபு. இலங்கையில், இந்தியாவில், மலேசியாவில் எல்லாம் கம்பன் கழக மரபு என்று சொன்னால் உணவிலிருந்து தமிழ் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இலவசம். அதையே நாங்களும் சொல்லுகின்றோம். மக்கள் என்னென்று சொல்றது, நாங்கள் கேட்க காசும் கேட்காமலும் தந்திருக்கிறார்கள். இந்த முறையும் என்னென்னு சொல்றது அதே மாதிரி பற்றன் தான் போய்கொண்டிருக்குது. இங்கே இருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வேண்டுகோள் விடுப்பது, உங்களால் முடிந்த என்னன்னு சொல்றது பங்கினை நீங்கள் எங்களுக்கு தர வேணும். நீங்கள் தெரிவிகளாக இருந்தால் மட்டுமே இது அடுத்த கட்டத்துக்கு நகரும். சிறியண்ணாவை கேட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய தகவலை அவர் தருவார், அல்லது இதுல டிஸ்பிளே பண்றேன்டா டிஸ்பிளே பண்ணலாம். என்னோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு பண உதவிகள் செய்ய வேண்டும். இது இன்னும் ஒரு செய்தியும் உங்களுக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இதை நாங்கள் பப்ளிக்கிலே நாங்கள் விடுகிறேன். ஏனென்று சொன்னா இந்த நாங்கள் பணத்துக்காக செய்கிறோம் என்ற ஒரு செய்தி வெளியில வந்துடும் என்ற ஒரு பயத்துக்காக விட இல்லை. நாங்கள் என்ன சொல்றது, இந்த வருகின்ற பிரமுகர்களோடு உங்களை கதைக்க வைத்து அவர்கள் பக்கத்துல இருந்து உணவருந்தி படம் எடுக்கிற மாதிரி சில தகவல்களை போன முறையும் செய்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியை இந்த முறையும் செய்கிறோம். 27 வெள்ளிக்கிழமை அது டிக்கெட் ஷோ. அந்த விவரங்களை உங்களுக்கு வேணுமாயிருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ. இப்போ டிக்கெட் வாங்கி உங்களுக்கு உதவி செய்யலாம், டிக்கெட் வாங்காமலும் பண உதவி செய்யலாம். நீங்கள் எல்லோரும் என்னென்னு சொல்றது, ஒரு இந்த நாட்டிலே மிக நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். ஒரு அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தை கடந்து பணப்பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கொடுப்பதிலே தான் வாழ்க்கையில இன்பம் கூட. அது ஒரு அடிக்ஷனாகி நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும். ஆகவே உங்களை மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது, பண உதவி எங்களுக்கு தாருங்கள். தந்தால்தான் இந்த சேவையை நாங்கள் செய்ய முடியும். எனக்கு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கி தந்த முதல் நான் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு நன்றியும் கூறி வணக்கமும் சொல்லியிருந்தேன். சிறியண்ணா, அருந்ததி அக்கா, மற்றது டாக்டர் நவரட்னம் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதன் கேள்வி இருந்தா கேளுங்க. மிகவும் அருமையாக நீங்கள்
கம்பன் விழாவை பேச வந்து மிகவும் இயற்கையை பற்றி அது அந்த ஒரு 2 நாய்க்குட்டின்ற கதையை சொல்லி நாங்கள் ஒரு நாளும் கடவுள்கிட்ட நாங்கள் முறையிடக்கூடாது, முறையிட்டால் எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரும்ன்ற மாதிரி. மேலே நாங்கள் எங்களுக்கு கடவுள் தந்த வாழ்க்கையை நாங்கள் இனி இயற்கையோட கூடி இனிதாக வாழ வேண்டும் என்று சொன்னீர்கள். மற்றது ராமனை பற்றி சரணாகதி தத்துவத்தின்படி வாழ்ந்த தவ வாழ்க்கை வாழ்ந்த ராமனின் கதையை பற்றி மிகவும் அருமையாக விளக்கினீர்கள். உங்கள் உரையை பாராட்டி நாங்கள் 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். மிகவும் அருமையாக இருந்தது உங்களோட உரை. என்னென்னா, முதல் ராமனை நீங்கள் சரியானவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை என்று விளக்கி பேர்ந்து அவர் அந்த உண்மையின்படி சரணாகதி தத்துவத்தின்படி அவற்ற வாழ்க்கை மேன்மையாக ஒரு குறியோடு வாழ்ந்து இது உலகிற்கு மேன்மையாக இருந்தவர் என்று அழகாக விளக்கினீர்கள். நன்றி ஐயா. நான் இப்பொழுது யாரும் கேள்வி பதிலோ அல்லாட்டி உரையாட விருப்பமான ஆட்களை அழைக்கின்றேன். முதலில் கேன்கோனேசன் மாஸ்டர், உங்கள் கருத்துக்களை சொல்ல வாருங்கள். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எனது அருமை நண்பனும் எனது சகபாடியுமான நவேந்திரன் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் ராமகாவியத்தை பற்றிய குறிப்பையும் பொதுவான கருத்துக்களையும் கூறியமைக்கு நான் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நவேந்திரன் செய்யும் செயல்கள் அளப்பெரியது. நான் அதை நன்கு அறிவேன். அவர் என்னுடன் பல வருடங்களுக்கு முதல் படிக்கும் பொழுதே அவர் ஒரு தனித்துவமான மாணவன். கல்வியில் மட்டுமல்ல, அவர் அந்த எவ்வாறு மக்களுக்கு எந்த விதத்தில் ஒரு தொண்டை ஆற்றலாம் என்பதில் அந்த காலம் தொடக்கமே அவர் ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்தவர் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். அதை நான் வாழ்த்தாமல் விடுவது எனது தவறு என்று கூறி அவரை வாழ்த்துகிறேன். மீண்டும் ராம கதைக்கு வந்தால், தமிழ்நாட்டில் கம்பராமாயணம் உருவானதுக்கு காரணம் கம்பன். இந்த கம்பன் அவனிடம் இருந்த கல்வி அறிவுக்கும் தமிழ் அறிவுக்கும் அவன் ராமாயணத்தை படைக்காமல் வேறொரு காப்பியத்தை படைத்திருக்கலாம். சொந்த ராமாயணத்தை சொந்த நூலொன்றை படைத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. அவன் தமிழுக்கு சமமாக சமஸ்கிருதத்தையும் ஆழமாக படித்து அறிந்தபடியாத்தான் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒப்ப மாற்றி சிறந்த ஒரு ராமாயணத்தை படைத்தார். அதற்காகத்தான் பாரதி சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றால் அதுக்கு ஒரு பேக்கப் கொடுக்க வேணும். அதற்கு அவன் சொன்னது கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்தபடியாத்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது உறுதி என்பதை முதல் கூறினார். இரண்டாவதாக ஒரு கருத்தை கூற விரும்புகின்றேன். இந்த வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுகின்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது நாம் இந்த உலகில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் நாங்கள் தெய்வத்துக்கு சமமாகலாம் என்பதுதான் கருத்து. ஆனா பிரச்சனை என்னென்றால், நாங்கள் எல்லாரும் சொல்றார்கள் நான் சிவமதம் அடைந்தேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்றார்கள். அது உண்மையா எங்களுக்கு தெரியாது. அப்ப கம்பன் என்ன யோசிச்சான் என்றால், அதில் அப்படி கதைச்சது இயல இல்லை. அவன் என்ன செய்தான் என்றால், வானுலகத்தில் இருக்கிற ஒரு ராமன் என்ற ஒரு தெய்வ படைப்பை மாறி உலகத்துக்கு இறக்கினார். அதாவது மாறி. அதற்காகத்தான் கம்பராமாயணம் படைக்கப்பட்டது. மூன்றாவதாக இன்னும் ஒரு கருத்து, அவன் அந்த அண்ணாதுரை போன்றவர்கள் அவர் ஒரு நூல் எழுதினார், கம்பரசம். அதாவது கம்பன் எழுதியதெல்லாம் ஒரு காம வேட்கைகள் கிளறக்கூடியதாகவும் அப்படி இப்படி என்று எழுதி அதற்கு கம்பனுக்கு எதிர்மாறான கருத்துக்களை படைக்க துவங்கினபடியாத்தான் திமுக கழகத்தினர் அந்த காலத்திலிருந்தே அதை எதிர்மாறாக வேலை செய்ய. அந்த நேரத்தில் கம்ப கழகம் ஒன்றுமே இருந்ததாக தெரியவில்லை. ஆனா பிறகு கம்பன் கழகங்கள் வளர்ந்து இவ்வாறு போனது. அதே போல் கண்ணதாசனும் அவர் கம்பனை பழிப்பதற்காக கம்பராமாயணத்தை படிக்க துவங்கி பிறகு கம்பனையே தனது காப்பிய துணைவனாக ஏற்றுக்கொண்டார் என்பது கருத்து. ஆனால் ஒரே ஒரு
பாடலை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். அதில் காமரசம் ஒன்றும் இல்லை என்பதற்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன். அதாவது ராவணன் அல்ல, இலக்குவணன் தனது அண்ணனையும், ராமனாகிய அண்ணனையும், அண்ணியாகிய சீதையையும் காவல் செய்கின்றான். இருவருமே படுத்திருக்கிறார்கள். அப்ப அண்ணியும் படுத்திருக்கிறாள், அண்ணனும் படுத்திருக்கிறான். ஆனால் அந்த கம்பன் என்ன சொல்றான் என்றால், அந்த அண்ணியின் அழகை வர்ணிக்க கூடாது ஒரு என்றதற்காக ஒரு பாடல் உள்ளது. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும், அதாவது ராமனை வர்ணிக்கிறார். அல்லையாண்டு அமைந்த, அல்லையாண்டா இருள் போன்ற நிறத்தோடைய ராமன், அல்லையாண்டு அமைந்த மேனி உடைய ராமன், அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் என்றிட்டு சீதையை சொல்லும் பொழுது அவளை வர்ணிக்கவே இல்லை. அதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இந்த கம்பராமாயணத்தில் காமரசம் உள்ளது என்பதை கூறுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு உதாரணம், எனக்கு நேரம் இல்லை, இதை கூறி வைக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு பெண் படுத்திருக்கும் பொழுது அவளை வர்ணிக்கவே கூடாது என்பதற்காகத்தான் கம்பன் அப்படி செய்தார் என்று கூறி முறைக்கின்ற. இவ்வளவு சொல்லலாம், நேரம் இல்லை, மற்றவர்களுக்கு இடம் விட்டு அமைகின்றேன். கேள்வி கேட்பதற்கு இல்லை, ஏனென்றால் எல்லாத்தையும் நவேந்திரன் அழகாக கூறியுள்ளார். ஆனபடியால் கேள்விக்கு இடம் இல்லை. நன்றி. நன்றி கணேசன் மாஸ்டர். அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் வாங்க. உங்களோட கருத்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நவேந்திரன் மாஸ்டர் அவர்கள் அருமையாக எங்களுக்கு ராமாயணம் பற்றிய கதையை நல்ல விளக்கமாக கூறியிருந்தார். இங்கு ஆஸ்திரேலியாவிலும் கம்பர் விழா நடக்கிறது. நடக்கும் போது 3 நாளும் ஒரு சீட்டும் எம்டி ஆயிராது, எல்லாம் ஃபுல்லாக இருந்து, அது மட்டுமல்லாமல் பின் வரிசையில நின்று கொண்டும் கேட்பார்கள். எல்லாம் இலக்கியம், இந்த இலக்கியத்தை விரும்புகிறவர்கள் இந்த கம்பன் விழாவுக்கு வருவார்கள். ராமர் வெல்றாரோ ராவணன் வெல்றாரோன்ற கதையை பற்றி இல்லை, அந்த இலக்கிய கதைகளை கேட்பதற்காக வருவார்கள். நீங்கள் அருமையாக சொன்னீர்கள். அதாவது ராமருடைய வாழ்க்கை ஒரு டிசாஸ்டர் என்றதை நல்ல நீட்டா சொல்லிட்டீர்கள். உண்மையில எல்லாம் முடிஞ்சு, வாரம் முடிஞ்சு, ராவணனையும் கொண்டு சீதையை கொண்டு போய் அங்கே 1 வருஷத்துக்கு மேல வச்சிருக்கே இல்லை. அவ எக்ஸ்பெக்டிங்னு சொன்ன உடனே அவ சொல்ல வரைக்க அவ லக்ஷ்மணன் கொண்டு போய் காட்டுல விட்டு விட்டான். அப்ப தான் எக்ஸ்பெக்டிங்னு ஹஸ்பண்டுக்கு சொல்ல முடியல. அப்போ பிள்ளை பிறந்தது கொண்டதெல்லாம் பெரிய டிசாஸ்டர்ன்றதை நீங்கள் வடிவா சொல்லிட்டீர்கள் ஐயா. இன்று போல் நாளவா என்ற கதையை சொல்லியிருந்தீர்கள். அதை பற்றியும் அதாவது கடவுள், அதாவது வேண்டுதலை பற்றி நீங்க சொல்லியிருந்தீர்கள். இந்த பாலிக்கு நாங்கள் போயிருந்தாங்க. அப்ப ஆகம இந்து தர்மம் அங்க இங்க எங்கட இலங்கை இந்தியாவில் சனாதன தர்மம். ரெண்டாவது, இந்த ஆகம இந்து தர்மத்தின்படி நாங்கள் வேண்டுதல் வைக்கப்படாது. கடவுளை கும்பிடுவோம், வணங்குவோம், கடவுள் எங்களுக்கு தர வேண்டியதை தருவார் என்றதுதான். அப்படி இலங்கையிலும் இருக்கு நம்மாக்கள். இலங்கையில 2 பகுதியும் இருக்கிறது. இப்படி பார்க்க பாலியில நான் அறிஞ்சதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஐயா. பாலியில ராமாயண நாடகம் நடக்கும். அப்ப அவன் எழுதுறான் அந்த கொமெண்ட்ல, பெரிய மகாவீரனான ராவணனை இந்த ராமர் குரங்கு படையோட வந்து இப்படி வெண்டார் என்றுதான் எழுதுறான். நாங்கள் இவ்வளவு நாள் நினைச்சது ஏதோ ராமர் கடவுள் அருளாலே அப்படி வெண்டு இப்படி அனுமாரெல்லாம் போய் அங்க போய் வெண்டது, இங்க சண்டை பிடிச்சதுன்றதை தான் விஸ்வரூபம் எடுத்தது, அதோட தான் நாங்கள் யோசிக்கிறோம். அங்கே வேறு விதமாகத்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். என்னென்றால் லட்சக்கணக்கில் குரங்கு போய் ராவணன் சாமான்கள் எல்லாம் இழுத்து கொண்டு போயிட்டுது. ராவணன் எம்டியா போன்றார். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியலையா. இது பாலியில பெரிய ஓப்பன் ஸ்டேடியத்துல நடக்குது டிராமா. அந்த டிராமாவில என்ன காட்டுகிறார்கள் என்றால், இந்த குரங்குப்பட லட்சக்கணக்கில் குரங்குப்பட போய் ராவணன் சாமான்கள் எல்லாத்தையும் இழுத்து பறிஞ்சு ராவணனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்படித்தான் ராமர் வெண்டார் என்று அவையால் காட்டுகிறோம். அது ஒன்று இருக்கு ஐயா. நேரம் கருதி
இன்னும் பல விடயங்கள் அங்கத்தை டிராமாவை பற்றிய விடயங்கள் இருக்கிறது. அந்த டிராமாக்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறார்கள். சீதை காதலிக்கிறதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு டிராமா. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிபிக்காக திரவத கல்யாணம் முடிக்கிற 5 பேரே அதுக்கு ஒரு டிராமா. அப்படி இந்த ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் ஏராளமான டிராமாக்கள் இருக்கிறத கூறிக்கொண்டு உங்களோட பேச்சுக்கு மதிப்பு தந்து, அதாவது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாச்சரம் மாஸ்டர். அடுத்ததாக டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் உங்கள் கருத்துக்களை சொல்றதுக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று எனது வேண்டுகோள் கிணங்கி நவேந்திரன் அவர்கள் நல்ல ஒரு செய்தி கொடுத்தார். அதிலே நான் நேரடியாக பெற விரும்புவது, எங்களுக்கு பிரித்தானியா இலங்கையை விட்டு வெளியில் வந்த ஆட்கள் எல்லாருக்கும் தமிழ் தாகம் உண்டு. இந்த தமிழ் தாகத்தை தீர்க்கிறதுக்கு இடைக்கிட ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கம்பன் விழா, சைவ திருக்கோயில் விழா, கோயில்கள் எல்லாம் இருக்குது. அந்த முறையில் இந்த கம்பன் விழா லண்டனில் நடத்துவது மிகச் சிரமமான விஷயம். அதுவும் நவேந்திரன் ஆரம்பத்தில் தனியாக துவங்கி அவருடைய உதவியோடு நடத்த போகிறார். அதில் வல்லர் கூறின மாதிரி பாரதியாரும் கூப்பிட்றார், நான் அறிந்த புலவர்களிலே கம்பன் போல், கம்பனைத்தான் முதல் வைக்கிறார். அது பிறகுதான் இளங்கோவர் போல் கூறுகிறார். இப்போ கம்ப ராமாயணம் மிகப்பெரிய இதிகாசம். அது படிக்க படிக்க தவிட்டாத ஒரு அந்த ரசனையை கொண்டு வருபவர் தான் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள். அவருடைய சக பேச்சாளர்களும் மாணவர்களும் அந்த ரசனையை எமக்கு விளங்கக்கூடிய விஷயத்தில் இந்த தருணத்தை நாங்கள் கைவிடக்கூடாது. அத்துடன் 27ஆம் தேதி நடக்கும் அந்த விருந்துக்கு டிக்கெட் வாங்கி லண்டன்லேயும் யூகேலையும் இருக்கிற மக்கள் போக முடியும் என்றால் போக வேண்டும், இல்லாவிட்டாலும் பண உதவி செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். அத்துடன் இந்த இயற்கையோட வாழ்கிற விஷயத்தில் இவர் ரமண மகரிஷி, அவருக்கு கேன்சர் வந்தது, அவருக்கு பலவிதமான நோய்கள் வந்தது. ஆனால் அவர் கவலைப்படையில்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். அவர் ஒரு பெரிய மகான். அதுபோல பெரிய மகான்கள் எல்லாரும் இயற்கையோடு சேர்ந்தான் வாழ்ந்தார்கள். அதை நான் கூற விரும்புகின்றேன். அத்துடன் இந்த தருணத்தை எனக்கு தந்த ஸ்ரீகந்தராஜா இருந்ததி அவர்களுக்கும் தளத்தில் இதை கொண்டு வந்து பேசவிட்ட எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், உங்களோட கருத்துகளுக்கும். அடுத்ததாக சுரேந்திரா மாஸ்டர் ஒரு கருத்து. இவருக்கும் வணக்கம். நவீந்திரன் ஐயா, இன்று உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் கம்பன் கலகம் யூகேலையும் இருக்கின்றதா? அது என்னுடைய ஒரு கேள்வி. கம்பன் கலகம் அல்லது கம்பன் விழா தான் கொண்டாடுகிறீர்களா? ஏனென்றால் எனக்கு தெரிய கொழும்பில கம்பன் கழகம் என்றே ஒன்று இருக்குது. அவர்கள் கம்பன் விழாவை கொண்டாடுகிறார்கள். அது யூகேலையும் நீங்கள் கம்பன் கழகம் என்று ஒன்று வைத்திருக்கிறீர்களா என்றது என்னுடைய கேள்வி. 2022ஆம் ஆண்டு எனது நீண்ட கால ஒரு கனவு என்னென்னு சொல்றது, இந்த சமூக பணியை ஒருங்கிணைத்து நான் ஒரு குடைக்கு கீழே இருந்து செய்யணும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. 2022 மே மாதம் அறிவு அறக்கட்டளை என்ற ஒரு ஸ்தாபனத்தை பல பேரோட கதைச்சு, சச்சி அண்ணா,
கம்பபாரதி அவர்களுடைய பொலிஷிங் செய்து அந்த அந்த நிறுவனத்தை நான் அந்த கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவேன், நாம் CIC அதை உண்டாக்கி இருக்கேக்குள்ள 2023 கம்பபாரதி வந்திருந்தார். நீங்க சக மாநாட்டுக்கு விரைக்கல என்ன கேட்டார், தனிப்படி அவர் என்னுடைய நண்பர் என்றபடியா கேட்டார், கம்பன் விழாவை இங்கே செய்தால் என்னென்று. அதுக்கு பிறகு உண்டானதுதான் இந்த முகிழ்த்து வந்த பூ தான் இந்த கம்பன் விழா நீங்கள் காண்றது. இந்த அறிவு ட்ரஸ்டுக்கு கீழே கம்பன் அறிவு ட்ரஸ்டுக்கு கீழே போன வருஷம் நாங்கள் கம்பன் விழா முதல் தொடங்கியக்குள்ள கம்பபாரதி அந்த படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சம்பிரதாயபூர்வமாக கம்பன் கழகத்தை அந்த மேடையிலே தொடங்கி வச்சு அதுவும் இந்த அறிவு ட்ரஸ்டோட இணைந்துதான் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் செய்யுது. நன்றி ஐயா. என்னென்ன நீங்க அந்த கம்பராமாயணத்தை பற்றி நீங்கள் வெகு சுருக்கமாக கூறிவிட்டீர்கள். ஆனால் நாங்கள் கம்பராமாயணம் படிக்கும் போது 6 காண்டங்கள் 118 படலங்கள் என்று முழு கம்பராமாயணத்தையும் படிக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வருடத்துக்கு கிட்ட வாச்சுது. அதை நீங்கள் 3 நிமிடத்தில் சொல்லி முடித்து விட்டீர்கள். மிக்க நன்றாக இருந்தது. மற்றது, எப்போதும் நாங்கள் சமநிலையில் இருந்தால் ஒரு நாளும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. துக்கத்தையும் ஒரு அளவோடு வைத்து இன்பத்தையும் ஒரு அளவோடு இருந்தால் என்றதை மிகவும் அருமையாக கூறினீர்கள். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சுவேந்திரா மாஸ்டர். அடுத்ததாக ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர், அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு, நவீந்திரனுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த கம்பன் விழாவை 2வது முறை அதுபோல ஒவ்வொரு விரதமும் செய்வதற்கு நாங்கள் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். இந்த சைவ மகாநாடும் இதுல நடக்கிறது, அதையும் நான் சொல்ல வேணும். அதாவது சாட்டர்டே 21, 22 சைவ மகாநாடு நடக்கிறது. ஒன்று முதல் ஈலிங் கோயில், இப்போ இந்த ஸ்டோன்லி அம்மன் கோயில நடக்கிறது. கம்பன் விழா நடக்கிற இடம் ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூல்ல, ஈலிங் ரோட், வெம்பிளியில. அதாவது சாட்டர்டே ஜூன் 28ஆம் தேதி 2:30 மணிக்கும், அதே போல ஜூன் 29ஆம் தேதி 2:30 மணிக்கும் ஆல்பர்டன் கம்யூனிட்டி சென்டர். அதன் நியரஸ்ட் டியூப் ஸ்டேஷன் ஆல்பர்டன். நான் சொல்றேன் சரியா நவீந்திரன் ஐயா? ஈலிங் ரோட்ல இருக்கிற ஆல்பர்டன் டியூப் ஸ்டேஷன்ல இறங்கினீங்க என்றால் ஆல்பர்டன் பக்கத்துல ஒரே வேலி. ஆமா, ஒரே இது 2 minutes வாக். ஓகே, அதுக்குதான் நான் இதை சொன்னேன். அதுக்கு முடியுமான அளவு நீங்க போய் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது இந்த சைவ மாநாட்டுக்கு வந்த அன்றைக்கு எங்களுக்கு தமிழருவி சிவக்குமார் அவர்கள் தளத்தில் பேசியிருந்தார்கள். அதே போல உங்களோட பேச்சாளர்கள் ஒருவர் யாரும் இருந்தா 9 மணி போல, என்னடா பின்னேரத்துல நேரம் இல்லை அதிகமா, 9 மணி காலை நீங்க முடியும் என்று யாரும் பேச இருந்தீங்களா நான் சொன்னீங்களா அவருக்கு நான் இடம் கொடுப்பேன், கட்டாயம் இடம் கொடுப்பேன். ஏனென்றா பேச வேண்டிய ஆக்கள் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பேசி இன்னும் கூடிய ஆக்களை அவர்கள் கவரலாம். அது உங்களோட விருப்பம். என்ன இடத்தை நான் உங்களுக்கு தருவேன். சேஞ்ச் பண்ணி சில ஸ்பீக்கர்ஸை சேஞ்ச் பண்ணி அதுக்கு நான் வழிவகைகள் செய்யலாம். அதை பற்றி நீங்கள் யோசிச்சு என்னோட கதைச்சிங்களா நான் அதை செய்யலாம். நான் இப்போது நேரம் கருதி இப்பொழுது அறிவித்தலுக்கு செல்கின்றேன். நாளைக்கு காலமே நாங்கள் 8:45க்கு எங்களுடைய தியான நிகழ்ச்சி, அதன் பிறகு 9க்கு சேர்ல இருந்தவாறு எக்ஸசைஸ்கள் காட்டி கொடுப்போம். அருமையான நிகழ்ச்சி, சேர் எக்ஸசைஸ். 11 மணிக்கு முத்தியார் ராமநாதன், இவரோட டாப் சைக்காலஜிஸ்ட், எத்தனையோ 1000 புத்தகங்களுக்கு மேலே வாசித்தவர். அவர் நீங்கள் வியந்து பார்க்கும் 3 சிறந்த மனிதர்கள் பற்றி பேச வருகிறார். அதுல உங்களுக்கு பிடிச்ச 3 மனிதர்கள் யார் என்று சொல்லி அதில் கேட்பார். நீங்கள் ஆயத்தமாயிருங்க நாளைக்கு அவர் பேசும் பொழுது. அதாவது 11 மணிக்கு UK டைம், 8 PM சிட்னி டைம் அண்ட் 3:30 PM இந்தியா இலங்கை நேரம், மற்றும் 6 AM நியூயார்க் டொரண்டோ டைம் பேசுவார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முத்தியா ராமநாதன் ஒரு கடல் அலை. இந்த தமிழ் அறிவு போல தமிழையும் ஆங்கிலத்திலும் கூட அருமையாக பேசக்கூடியவர். ஒவ்வொரு மாதம் இந்த தளத்தில் பேசுகிறவர். அதே போல நாளைக்கு இரவு 8 மணிக்கு இன்னும் ஒரு அருமையான பேச்சாளர் வர்றார். முதன் முறையாக பேசுகிறார். சரவணன் குப்புசாமி அவர்கள் பல ஆங்கில புத்தகங்களை 2 ஆங்கில புத்தகங்களை இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். இவருடைய குப்புசாமியும் ஒரு சிறந்த பேச்சாளர்.
அவரும் இந்த தளத்துக்கு வந்து பேசுறதுக்கு வருகிறார் என்று சொல்லுகின்றேன். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சாளர்கள் வருவார்கள். என நேரம் கருதி நான் இன்னும் கூட சொல்லல. ஒவ்வொரு நாளும் பேச்சாளர்கள் 3 பேச்சாளர்கள் வருவார் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நவீந்திரன் நீங்க பேசலாம். என்னன்னு சொல்லுது உங்களுக்கு நான் நிகழ்ச்சிகள் முடிவுக்கு வரும்போது 2 செய்தியை சொல்லி போட்டு போக விரும்புகிறேன். இந்த 3 நாளும் அந்த வெள்ளிக்கிழமையை தவிர சனி ஞாயிறு சரியா 2:30க்கு நிகழ்ச்சி தொடங்கும். அந்த 2:30 நீங்கள் போன முறையை பார்த்திருப்பீங்கள். ஆனபடியால் உங்களோட இருக்கையை நீங்கள் உறுதி செய்ய வேணும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஹோலுக்கு 2 மணிக்கு வந்துடுங்கோ. 2:30 வரைக்கும் பார்த்து கொண்டிக்க வேண்டாம். 2 மணிக்கு வந்தீங்கன்னா தான் எல்லாம் செய்யலாம். மற்றது நீங்கள் யாராவது இதில் எங்களுக்கு வாலண்டியர் பண்ண போறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சொல்லுங்க. சாட்டர்டே சண்டே தொடக்கத்துல இருந்து பின்னரும் வரைக்கும் நிற்க வேணும். 9:30க்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும். 9:30 10:00 வரைக்கும் உங்களுக்கு ருசியான உணவு பரிமாறப்படும். யாராவது வாலண்டியர் பண்றேன்னு சொன்னாலும் சிறிய எண்ணெய்களால என்னை ஒருக்கா தொடர்பு கொள்ளுங்க. செய்தி உண்டு. செய்தி 2, கம்பராமாயணமா இருந்தா என்ன, கோயிலா இருந்தா என்ன, இங்க உங்கள்கிட்ட வந்தா என்ன, இதுல நான் பார்க்குற எல்லாருமே 60 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் தான். 40 வயதுல கூட எங்கள்கிட்ட ஆட்கள் இல்லை. இப்ப நாங்கள் என்னென்ன இந்த செய்திகளை நாங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் விட்டுட்டு போகணும் என்று சொல்றோமே தவிர அவைகளும் இணைகிறதா இல்லை. நாங்களும் அதுக்கேற்ற முயற்சி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறீங்க. வாங்குவோன்னு ஒரு தரம் பெரிய இல்லை. ஏதாவது பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து 83ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பகதூகியா நாங்கள் இங்க வந்தாங்க. இந்த 40 வருட காலத்திலேயே எத்தனையை நாங்கள் துளைத்திருக்கிறோம் நீங்கள் ஒரு கசிவிச்சு பாருங்க. எத்தனையை துளைச்சிருக்கிறோம் சொல்லுங்க.